தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதால் அரசு அலுவலகங்களில் பணிகள் பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அரசு பணிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ சார்பில் சாலை மறியல் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு நேற்று முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை நடத்தியது. இதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் குழு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் அரசு தரப்பில் 4 வாரம் அவகாசம் கேட்கப்பட்டதால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதைத் தொடர்ந்து இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த சாலை மறியல் போராட்டத்திற்கு பதிலாக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவித்துள்ளனர். அமைச்சர் பெருமக்களும் நிதித்துறை செயலாளரும் முதன்மைச் செயலாளரும் எங்களது கோரிக்கையை கொடுத்து பேசியதன் அடிப்படையில் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவது சம்பந்தமாக அரசுக்கு 4 வார காலம் அவகாசம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனே உங்களுடைய போராட்டங்களை தள்ளி வைக்க வேண்டும், எங்களுக்கு கால அவகாசம் ஒரு 4 வாரங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்திலே நாங்கள் கலந்து பேசின அடிப்படையில் இனிமேலும் எங்களால் இந்த கால அவகாசத்தை தர இயலாது என்ற அடிப்படையில் திட்டமிட்டபடி இந்த போராட்டம் என்பது தொடரும் என்றும் அது தற்செயல் விடுப்ப அனைத்து அரசு ஊழியர் ஆசிரியர்கள், லட்சக்கணக்கான அரசு ஊழியர் ஆசிரியர்கள் கலந்து கொள்ளக்கூடிய தற்செயல் விடுப்பாகவும் மாவட்ட தலைநகரங்களிலே காலையில் ஆர்ப்பாட்டமாகவும் இந்த போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறும் ஜாக்டோ ஜியோ ஆர்ப்பாட்டத்தில் 11 லட்சம் அரசு ஊழியர்கள் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் பங்கேற்க உள்ளதால் தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் பணிகள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசு அலுவலகங்கள் இன்று பணியாளர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது.